நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எல்லாரும் தமிழ் புத்தாண்டு ஏன் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? கண்டிப்பாம்மா. நம்ம எல்லாரும் தமிழர்கள் தானே இல்லைங்களா? இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது சமீபமா வந்தது தான். அதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து நியூ இயர் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்றோம். ஆனா நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் மகர ராசியில பிரவேசிக்கும் காலம் இது வந்து மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. பொங்கல் அன்னைக்குதான் அந்த மகர சங்கராந்திக்கு மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வாரு. அவரு என்ன வாகனத்துல எழுந்தருள்றாரு, என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம் பூண்டு வராரு, கொடை வச்சுட்டு இருக்காரு, ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காரு, இதை பேஸ் பண்ணி தான் அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி அப்படின்னு நம் முன்னோர்கள் கணிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த சித்திரை மாதம், இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது இந்த சித்திரை மாதத்துல சூரியன் பிரவேசிக்கிறது. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து மேஷராசிக்கு சஞ்சாரம் பண்ணுவார். இது இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா காலை ஏப்ரல் 14 காலை 9:40 மீனத்துல இருந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைய தினம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க. அந்த பாரம்பரியம் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு, அதுக்கான பலன்கள் அப்படின்றது நம்ம சொல்றோமா. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க தமிழ் புத்தாண்டு. இந்த வருடம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்றார். ஆக உச்ச குரு அவரோட பார்வை, பொதுவாவே குருனோட பார்வை சுபம்தான். உச்ச குருவா அமர்ந்து பார்வை பதிக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதாமா போகுது. சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்கவங்களுக்கு இவ்வளோ நற்பலன்கள் இருக்கு அப்படின்னாலும், சுய ஜாதகத்துல தசை பெருசா சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இவ்வளவாத நற்பலன்கள் அப்படின்றது சாலிடா இருக்குமா. இப்போ மிதுன ராசினியர்கள் பத்தி பேச போறோம் மேம். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு? மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியா இருக்காரு. கர்ம சனி, நீ எந்த அளவுக்கு தொழில கான்சென்ட்ரேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்றியோ அந்த அளவுக்கு உன்னை பெரிய ஆளாக்கிடுவேன், இதுக்கு நானே கேரண்டி அப்படின்னு சனி இருக்காரு. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தொழில ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஓடி 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 பண்ணிட்டே இருக்க. எத்தனை ஓடினாலும் போட்டுக்கலாம், அத்தனை ஓடி நீ உழைச்சியானா நல்லது அப்படின்னா. மிதுனம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா புதன் தான் ராசி அதிபன், புதனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. ஆல்வேஸ் தே ப்ரிஃபர் ஸ்மார்ட் ஒர்க். எனக்கு ஹார்ட் ஒர்க்லாம் எனக்கு பெருசா எனக்கு வந்து பிடிக்காது, எனக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும். நான் பேசியே நிறைய விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இதுதான் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பேசுறேன் அப்படின்னா இன்னொரு இடத்துல அதே விஷயத்த வேற மாதிரியே பேசுவேன். அந்த அளவுக்கு, அதாவது என்னன்னா யார்கிட்டயும் பகச்சிக்காம, இப்ப அவங்க அது சொல்றாங்க, நம்ம அது மனசுல கரெக்ட்னு தெரிஞ்சா கூட இவன் வந்து மாத்தி சொல்றான், இல்லப்பா அவன் சொன்னதுதான்ப்பா கரெக்ட் அப்படின்னா நம்ம சொல்லிடுவோம். மிதுனம் சொல்லாது, ஓ ஆமா கரெக்ட் தான், ஆமா சாமி அப்படின்னு போட்டு கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கக்கூடியவங்க தான். அந்த இரட்டை தன்மை அப்படின்றது எல்லாத்தையுமே. ஆமா, அதாவது உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம மிதுனத்தை பார்த்து கத்துக்கணும். நல்ல பேசக்கூடிய தன்மை, நல்ல புத்திசாலிகள், மத்தவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க, ஆனா நான் எதுலயும் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி இவங்களுக்கு வந்து. இப்ப கர்ம சனி அந்த ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டான். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, வேர்வை சிந்துரும், அப்பதான் நான் உன்னை பெரிய ஆளாக்குவேன். எனக்கு வேர்வை சிந்த முடியாது அப்படின்னாலும், நான் ஒரு பெரிய கன்சர்னுக்கு ஒரு ஓனர் இருந்தாலும் மூல அளவுல பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அவங்களோட தொழில் கிராஃப் பெருசா வந்து டெவலப் ஆகுமா, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கும் மேல பாக்கியஸ்தானத்துல ராகு அப்படின் போது நிறைய மிதுனத்துக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம், ஆன்மீக சுற்றுலா, இங்கே இருந்து 10 மலை முருகனை போய் பார்க்கணும், இங்க இருந்து நான் ஹிமாலயாஸ் போயிட்டு வரணும், நான் வந்து பாத்தீங்கன்னா கைலாசநாதரை போய் பார்த்துட்டு வரணும், இப்படி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி ஆசைகளும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஹையர் எஜுகேஷன் வெளிநாடு போறது, அதே மாதிரி வேலைக்கு வெளிநாடு போறது, இந்த மாதிரியான பிராப்தம், தொழில் நிமித்தமா வெளிநாடு போறது, அதுக்கான பிராப்தமும் உண்டு. அப்பானோட சப்போர்ட் இருக்கும். ஒரு காலகட்டத்துல அப்பா கொஞ்சம் பகச்சிக்கிற மாதிரி, அப்பா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரா மாதிரி சூழ்நிலை வரும், அதுல மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்க, தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம வெளிநாடு அனுப்புறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட பிறந்தவங்க யாராவது, ஆமா அவன் தம்பி தங்கச்சி வெளிநாடு இருக்காங்கன்னா அவங்க மூலியமா நம்மளுக்கு வருமானம், ஆதாயம். ஆமா ஆதாயம் வரும். நமக்கும் அவங்களுக்குமான ஒரு கேப் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுல மெயின் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாளா ஜென்ம குருவா இருந்தாருமா, இந்த ஜென்ம குரு 6ஆம் மாசம் வரைக்கும் இவங்களுக்கு ஜென்ம குருவா தான் இருப்பார். 6ஆம் மாசம் வரைக்கும் ஜென்ம குருவா இருந்து, ஆல்ரெடி கடந்த வருஷம் ஜென்ம குருவா தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6ஆம் மாசம் வரைக்கும் அவர் வந்து மூளையை தின்னுட்டு இருப்பார். தேவையில்லாத சேர்க்கையினால பேர் கெட்டு போறது, ஆமா சேர்க்கை சரியில்லைன்னு அந்த மாதிரி நிறைய பேருக்கு. அது வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு பெண்கள் அப்படின்னாலும், பெண்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு ஆண்களே கூட அந்த மாதிரி சேர்க்க, அதனால ஒரு அவப்பேர் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய மிதுனத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் இருந்துச்சு. இந்த 6ஆம் மாசம் வரைக்கும் அந்த கொஞ்சம் லைட்டா காம்ப்ளிகேஷன் இருக்குமா.
6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு. மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபன் புதன். புதனுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னா பகை, நட்பு கிடையாது. இது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னால காசு, பணம், வசதி, அந்தஸ்து, மரியாதை எல்லாமே கொடுத்துருவார். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே கொடுத்துருவார். நம்ம வார்த்தை மட்டும் விட்டுறக்கூடாது. மிதுனம் எப்பயுமே கம்யூனிகேஷனுக்கான ராசியாவே இருந்தாலும் வருஷத்துல ஒரு முறை, 6 மாசத்துல ஒரு முறை, கடைசி 2 வருஷத்துல ஒரு முறை பேசி மாட்டிப்பாங்க. இவங்களே வாண்டடா மாட்டிப்பாங்க. ஆமா, வாண்டடா மாட்டிப்பாங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டம் நம்ம பெரிய லெவல்ல யார்கிட்டயும் பேசவும் வேண்டாம், யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். இந்த பிள்ளைக்கு உங்க வீட்டுல அவங்க அதாவது நீங்க மிதுனமா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுல உங்க மூத்தாரோட பிள்ளைக்கு வரன் பாக்குறாங்க, பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புள்ள தெரிஞ்சிருக்கும். அது குடும்ப குத்து விளக்கு மாதிரியே இருக்கும். நீங்க அதை நம்பி இருப்பீங்க. ஐயோ, பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கு, இந்த பொண்ணு ரொம்ப சூப்பர்ப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம அதை ரெஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடி அந்த பிள்ளைக்கு FB-ல 200 ஃப்ரெண்ட் இருப்பான், இன்ஸ்டால 500 ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த வீடு ஆமா வெளியே தெரிய வரும். அப்ப என்ன நினைப்பாங்க, என் குடும்பத்தை கெடுக்கணும்னு நீ இப்படி பிளான் பண்ணி என்ன ட்ராப் பண்ணி விட்டுட்டியா அப்படின்னு வீட்டுல ஒரு அவப்பேர் வரும். ஆனா அவங்க அப்படி எல்லாம் நினைச்சிருக்க மாட்டாங்க. பட் என்னன்னா நம்மளுக்கு யாரை பத்தி தெரியும் இந்த காலகட்டம் இல்லைங்களா? கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே அந்த கதையா தான் ஆயிடும். அப்ப நம்ம ரொம்ப சிம்பிள், நீ விசாரிக்கிற வேலை எல்லாம் உனக்கு வேணாம், யாரையும் நீ ரெஃபர் பண்ணாத, யாருக்கும் வாக்கு கொடுக்காத, யாருக்கும் கேரண்டி வாரண்டி எதுக்காகவும் ஷூரிட்டி கையெழுத்து மத்தவங்களுக்காக போடாது. ரொம்ப சிம்பிள். இதுல மட்டும் கவனம் அப்படின்னு வச்சிருந்தா போதுமா, எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு மேன் போகும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிதுனம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாடுதான். 10 அவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம். நான் ஃப்ரீக்வெண்டா சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ண சொல்லுவேன். மிதுனம் அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். அப்ப ஒரு சொல், அந்த சொல்லுனால மாட்டிக்கிறது நம்ம மாட்டிக்க மாட்டோம். அதனால ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. இன்னொன்னு, இன்றளவும் எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பான். அதனாலையும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடுமா. கண்டிப்பா மேம், எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நன்றி. நன்றி.